Hello, my dear warriors, my dear Chalakudis. Good evening. Good evening. Good evening. Good evening. Welcome to the session. Good evening, Pasangla. Good evening. Tell me whether my audio and video is clear. Audio and video clear arka? Just let me know. Audio and video is clear. ரெண்டு நாளாக ஸ்டடி பிளான் வரலையா? ஓகே, ஐ வில் செக் இட் அவுட். ஓகே, தமிழ் லைவ் இப்போ முடிஞ்சிடும், கவலைப்படாத, தமிழ் முடிஞ்சிடும். மாலை வணக்கம். ஓ, இன்னைக்கு தீமினலில் மேக்ஸ் கிளாஸ் இல்லையோ, அதனால் தீமினலில் இருக்கவேளை இங்கே இருக்கியா? ஓகே, குட் 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 குட். குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ், வெல்கம் டு த செஷன். என்னப்பா ப்ராக்டிக்கல் எப்படி போயிட்டுருக்கு? ப்ராக்டிக்கல் படிக்கிற நேரத்தில் அதே மாதிரி கொஷின் ஆன்சரும் படிக்கணும். அதனால தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு வந்தோம். 2 மார்க்ஸ்லாம் படிக்கலாமா? யார் யாரெல்லாம் 2 மார்க்ஸ் படிக்க ரெடியாக இருக்கா? 1 hour 62 மார்க்ஸ், 62 மார்க். 100ன்னு ஹெட்டிங்கில் இருக்கும், ஆனால் தமிழில் இருக்க தான் கரெக்டு. நான் ஹெட்டிங்கை மாற்ற சொல்லிடுறேன். ஸோ 62 மார்க்ஸ் படிக்கலாமா? ப்ராக்டிக்கல் நல்லா போச்சா? சிறப்பாக போகுதா? ஓகே, குட் ஈவினிங். ரைட் 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 ரைட், சூப்பர். ஹவ் 2 மார்க் தானே, கட 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 நான் சொல்ல சொல்ல அப்படியே என் கூடயே படிச்சிருங்க. ரைட்டா? ஓகே, படிக்கலாமா? 1 minute for 1 question அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் முடிக்க முடியுதா, எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதுன்னு. வில் டூ இட், வில் திங்க் இட் அவுட். இன்றைக்கி மாடல் ப்ராக்டிக்கல். ஓகே, குட். சரிப்பா, ரைட். சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க. எஸ், வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. இந்த முக்கியமான இம்பார்ட்டண்ட் 60 கொஷினோட PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? பப்ளிக் பயமாக இருக்கா? நல்லது, அப்படியே இருக்கட்டும். சரியா? பப்ளிக் பயத்தோடயே இருங்க, அப்படியே படித்து முடிச்சிடலாம். சூப்பராக. ஓகேவா? எஸ், நாளைக்கு காலையில் ஜியோகிராஃபி 1 word குவிஸ் இருக்குது. காலையில் வந்துடும், ஆனால் 5:15 குவிஸ் எல்லாம். உனக்கு காலையில் மேக்ஸ் கிளாஸ் வேறு இருந்துச்சுல, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஹவ் யுவர் மேக்ஸ் கிளாஸ்? நாளைக்கு காலையில் மேக்ஸ் வேறு இருந்துச்சுல, ரைட்? மேக்ஸ் கிளாஸும் இருந்துச்சு. ஸோ நம்ம ரெண்டையுமே மேட்ச் பண்ணியாச்சு. சரியா? நீ வந்து மெயினாக மேக்ஸ் அட்டன் பண்ணணும், அதுதான் எனக்கு தேவை. அதனால தான் மேக்ஸ் 1 word கூட நீ அதுக்கப்புறம் குவிஸ் அட்டன் பண்ணனால அதுக்கப்புறம் நீ தனியாக எடுத்து படிச்சுக்கலாம். பட் மேக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உனக்காக தான் ஜன்ஸ்ருதி மேம் வந்து நடத்துகிறாங்க. ஈவினிங் அவங்களுக்கு ஸ்லாட்டே கிடையாது. ஸோ பசங்களுக்கான காலையில் நடத்துகிறேன்னு அவங்க சொல்லி காலையில் வந்து நடத்துகிறாங்க. ஸோ காலையில் மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ரைட். ஓகே, ரைட். எப்படி வேணால் கேட்பாங்க, ரெடியாக இருக்கணும் நம்ம. சரி, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வி வில் ஸ்டார்டட். ஸோ அதுக்கு முன்னாடி PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியுமா? டு யூ ஆல் நோ ஹவு டு டவுன்லோட் த PDF? PDF டவுன்லோட் பண்ண தெரியுமா? PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும்? இதுதான் நம்மளோட சேனல், நம்மளோடது. இது நாளைக்கு காலையில் லைவு, இது அதுக்கு அடுத்த லைவ், ஃபஸ்ட்டு லைவ் 5:15, அதுக்கப்புறம் இது மேக்ஸ் அண்ட் டம் சீரீஸ். இப்போ இந்த லைவ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த லைவை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே போயிட்டு ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுனா உனக்கு 2 மார்க்ஸ் PDF வந்துடும். நான் லாகின் பண்ணலை இன்னும், அதனால தான். ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சு கொஞ்சம் கரெக்டாக அதை என்னடா இது ஏன்றா அது சரியா? நான் என்ன நடத்த போகிறேனோ அதை PDF ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5-6 கொஷின், அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக அடுத்தடுத்த ஸ்லைடில் இருக்கும். சரியா? இங்கே பாரு, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்லைடில் அடுத்தடுத்து இருக்கும். சரியா? யூ கேன் டேக் தட் எவ்ரி திங். அது எல்லாத்தையும் நீ ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக எடுத்துக்கலாம். வேறு லெவலில் உனக்கு பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி படிக்க பாருங்கள், படிக்க ஆரம்பிங்க.
டெய்லி ஒரு 1 ஹவராவது என்ன பண்ணணும், நீ கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். படிக்க ஆரம்பிங்க. ரைட்டா? ப்ராக்டிக்கல் வச்சுட்டு கதை ஓட்டிகிட்டு இருக்காதிங்க, படிக்க ஆரம்பிங்க. ரைட்டா? ரைட். அண்ட் மாடல் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணியா? மாடல் கொஷின் பேப்பர் கொடுங்க, என்ன மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்தாச்சு. அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் மாடல் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணலை? டெய்லி வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஆனால் எவனும் எதுவும் பண்ண மாதிரி தெரிலடா எனக்கு. நீங்கள் யார் எதுவும் பண்ணுற மாதிரி தெரில. சரியா? வீடியோஸ்குள்ளே போ. வீடியோஸ்குள்ளே நான் போட்டிருக்கேன். ரைட்டா? மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோ. சரியா? இதான் இங்கே இருக்கு பாரு, அரசு மாதிரி வினாத்தாள். சரியா? கவர்மெண்ட்டோட மாடல் ப்ராக்டிக்கல் மாடல் கொஷின் பேப்பர், பப்ளிக் மாடல் கொஷின் பேப்பரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணு. நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணவே மாட்டேங்கிறேன். சரியா? அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். போதும் நம்ம கதை பேசினது. வில் கோ வித் த கொஷின் ஆன்சர். ரைட், பிடிஎஃப் கிளிக் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோ மறந்துடாமல். சரியா? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேய், ஹால் டிக்கெட் வந்துருச்சு தெரியுமா? ஹால் டிக்கெட் பார்த்துட்டியா? ஹால் டிக்கெட் வந்துருச்சு தெரியுமா? ஹால் டிக்கெட் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க? எக்ஸாம் ஹால் டிக்கெட்டு கையில் வாங்கினியா? பார்த்தியா? கண்ணில் காமிச்சாங்களா? கையில் வாங்கினியா? கண்ணில் காமிச்சாங்களா? எக்ஸாம் நம்பர் சொல்லிட்டாங்களா? எஸ் ஆர் நோ? இல்லையா? அச்சோ, எக்ஸாம் நம்பரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் திங்கக்கிழமை எழுத போகிற நம்பர் கொடுக்கலையா? இன்னும் எக்ஸாம் நம்பர் சொல்லிட்டாங்களா இல்லையா? எஸ் ஒன்று கொடுத்துருக்கணும், இல்லை எக்ஸாம் நம்பரை தான் சொல்லியிருக்கணும். ஓகே, நான் நாளைக்கு வீடியோ போடுறேன். நாளைக்கு உனக்கு கிளியராக வீடியோ போடுறேன். எக்ஸாம் நம்பர்லாம் கொடுத்துட்டா அதில் கீழே நீ வந்து என்ன பண்ண, எங்ககிட்ட எக்ஸாம் நம்பர் சொல்லி உன்னோட ரிசல்ட்டை நான் பார்த்து சொல்கிறேன். சரியா? நான் உனக்கு ரிசல்ட் பார்த்து சொல்கிறேன். ஓகேயா? ரைட், சூப்பர். எக்ஸாம் நம்பர் சொன்னாங்களா? எக்ஸாம் நம்பர் தான் மெயின். எக்ஸாம் நம்பர் தான் மெயினாக வேணும் நமக்கு. ரைட்டா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் எல்லாமே இருக்கும். ஹால் டிக்கெட் கையில் கொடுத்து உன்னை பார்த்துட்டு திருப்பி வாங்கிடுவாங்க. இல்லை அப்படின்னா உன்ட்ட வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்பர் மட்டும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் வேண்டாம், நாளைக்கு நான் ஒரு ஃபார்ம் தரேன், அதில் ஒரு நம்பரை ஃபில் பண்ணு. டேட் ஆஃப் பர்த்லாம் வேணும்ல, அப்போ தானே நான் மார்க் பார்க்க முடியும். லைவில் வி வில் டிஸ்கஸ் இட். ரைட்டா? நான், யாழ் சார், ஷாவணி மேம் எல்லாருமே லைவில் இருப்போம். நம்ம ரிசல்ட் அன்றைக்கி சூப்பராக பார்க்கலாம், ஹாப்பியாக பார்க்கலாம், சந்தோஷமாக பார்க்கலாம். சரியா? கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ ஆரம்பிக்கலாம் வாங்க. டிஃபைன் த மொமெண்ட் ஆஃப் கப்பிள். மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இரட்டை திருப்புத்திறன்னா என்ன? ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பிள். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பிள் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பிள். மொமெண்ட் ஆஃப் கப்பிள் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ரைட்டா? ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைக்கும் எழுதணும். நம்மால் இது வரைக்கும் எழுதுனா போதும்னு நினச்சிட்டு இருப்பான். கீ பாயிண்டில் இது வரைக்கும் இருக்குது. சரியா? நான் கொடுத்துருக்கிறது கீ ஆன்சர் கீ இதுதான். சரியா? அதனால் இதை மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து M is equal to F into S. Mன்றது என்னது? மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள் இஸ் ஈக்குவல் டு F into S. அடுத்து வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோப்பியா? மயோப்பியாவோட காசஸ் என்ன? மயோப்பியாவோட விளைவுகள் என்ன? அதனால் என்னென்னலாம் நம்மளுக்கு விளைவுகள் ஏற்பட போகுது? ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைட்டண்டன்ஸ். ரைட்டா? கிட்ட பார்வை அல்லது மயோப்பியா என்னும் குறைபாடானது விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படுகிறது. occurs due to lengthening of eyeball. ரைட்டா? occurs due to lengthening of eyeball. ரைட்டா? எதனால நடக்குது? occurs due to the lengthening of eyeball. ஐபாலோட நீளம் காரணமாக நடக்குது. occurs due to the lengthening of சரியா? ஷார்ட் சைட்டட்னஸ் occurs due to lengthening of eyeball. With this defect,
நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியுமா, ஈஸியாக பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் பட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேனாட் பி சீன் கிளியர்லி. யார், நம்ம தான். நம்மள நிறைய பேர் இருக்கோம்ல ஸ்கூலில், நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, போர்டில் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது, பட் நம்ம நோட் புக்கில் இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியுது. ஸோ அப்போ நம்மளுக்கு மயோபியா அல்லது ஷார்ட் சைட்டட்னஸ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்சஸ் ரெடியூஸ்டு ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஐ லென்சஸ் அண்ட் ரெட்டினா இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அதே இது இக்குறைபாடு உள்ளவர்களால் அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியும், ஆனால் தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண முடியாது. டே இங்கிலீஷ் மீடியம் பசங்களாம், இந்த தமிழில் இருக்கிறத ஒரு தடவை வாசிட்டு பாரு நீ படிக்கிறப்ப. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு உதவும், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. அப்போ நீ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படி என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். விழி லென்ஸின் குவிய தூரம் குறைவதால் அல்லது விழி லென்ஸிற்கும் விழித்திரைக்கும் இடைப்பட்ட தொலைவு அதிகரிப்பதால் இக்குறைபாடு ஏற்படுகிறது. ரைட்டா? அதனால தான் இந்த குறைபாடு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? ரைட்டா? அயனைசேஷன் எனர்ஜினா என்ன? Right? Ionization energy is the minimum energy required to remove an electron from an isolated gaseous atom in its ground state to form a cation. Ionization energy. Ionization energy na enadhu? ஒருத்தவங்ககிட்ட இருந்து எலக்ட்ரானை பிடுங்கிறதுக்கு பேர் தான் என்னது, அயனைசேஷன் எனர்ஜி. யார்கிட்ட இருந்து எலக்ட்ரானை பிடுங்க போகிறோம், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிட்டேருந்து எலக்ட்ரானை பிடுங்க. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் இல்லை. ரைட்டா? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட். சி இப்படி ஒரு கொஷின் இருக்கான்றதுலாம் நிறைய பேர் கேள்வி கேட்குற. ரைட்டா? இப்படி தான் கொஷின் இருக்குது. சரியா? இப்படிலாம் கொஷின் இருக்குது. ரைட்டா? தேர்ட் கொஷின் புரியலையா? தேர்ட் கொஷின் நான் நடத்தவே இல்லையே, அதுக்குள்ளே எப்படி புரியும்? ஏன் அவசரப்படுறீங்க? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன். ரைட்டா? வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? அயனியாக்கு ஆற்றல் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். அயனியாக்கு ஆற்றல் என்றால் என்னன்னா, ஒரு காம்பவுண்டில் இருந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரான்லேருந்து ஒரு ஆட்டம் அல்லது ஒரு எலமெண்ட்டு, ஒரு தனிமம், ஒரு அணு, அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறது. அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜிக்கு பேர் தான் என்னது, நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜிக்கு பேர் தான், அல்லது அதனை எடுக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி எனக்கு தேவை. இந்த பேனாவை என் கையிலேருந்து நான் எடுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி கொடுப்பேன்ல, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போது அயனியாக்க ஆற்றல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ஆட்டமில் இருந்து எலக்ட்ரானை எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, ரைட், கவனிங்க. அயனைசேஷன் எனர்ஜி இஸ் த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் an isolated gaseous atom in its ground state to form a cation. Right? Ionization energy is the minimum energy required to remove an electron from an isolated gaseous atom. Right? அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, குறைந்தபட்ச எனர்ஜி அடிநிலையில் உள்ள, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில் சாதாரணமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் required to remove an electron. ரைட்டா? அதில் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போகிறோம். யாருக்கிட்ட? ஐசோலேட்டட், தனியாக இருக்கக்கூடிய கேசியஸ் ஸ்டேட்டில். அது வந்து கேஸாக இருக்கணும், சாலிட்லேருந்து எடுக்க முடியாது. அவங்க கேஸாக இருக்கப்ப, ரைட்டா, ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் டு ஃபார்ம் அ கேட்டையான். கேட்டையான் என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துக்கோங்க. குளோரின்லேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டா Cl+ மாறிடும். ஸோ அதுதான் தனித்த ஒரு வாயுநிலையின் அணுவின் வெளிக்கூட்டில் இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் அயனியை உருவாக்குவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றலே அயனியாக்க ஆற்றல் எனப்படும். அவ்வளோதான். இது எப்படி கொடுக்க போகிறாங்க? கிலோ ஜூல் பெர் மோலில் கொடுப்பாங்க. ரைட்டா? கிலோ ஜூல் பெர் மோலில் கொடுப்பாங்க. திஸ் இஸ் கிலோ ஜூல் பெர் மோல். சரியா? ஓகே, கிலோ ஜூல் பெர் மோல். சரியா? ரைட், கிலோ ஜூல் பெர் மோல். என்ன யூனிட் தப்பு? எந்த யூனிட்டுங்கிறது தப்பா இல்லை கிலோ ஜூல் பெர் மோல் தப்பா? என்ன தப்பு? நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, சாருக்கெலாம் கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதனால் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அதை திருத்திக்கோங்க நான் சொல்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லி திருத்திக்கோங்க. இப்போ சொன்னேன் இந்த மாதிரி இதில் மிஸ்டேக் இருக்குது சார் அப்படின்னு, அந்த மாதிரி சொன்னேன்னா நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா? ஓகே, ரைட். அடுத்து டிஃபரன்ஷியேட் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். இந்த கொஷின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியும்ல? ரைட்டா? இந்த கொஷின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியும்ல? ரைட்டா? இந்த கொஷின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியும்ல? திஸ் இஸ் தி அல்டிமேட் ப்ரோ மேக்ஸ் கொஷின். ரைட்டா? அல்டி வேற லெவல்.
லாஸ்ட் 5 வருஷம் கொஷின் பேப்பர்லேயும் இருந்த ஒரே கொஷின் பேப்பர் இதுதான். இந்த வருஷம் அப்போ இருக்காதுல்ல, இப்படி தான் போன வருஷம் பையனும் சொல்லிட்டு தெரிஞ்சான், கொஷின் பேப்பரில் வந்துச்சு. இந்த வருஷம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, படிச்சுட்டு போயிடலாம்ல. ஸோ படிச்சிடலாம். ஓகே ரைட். ரிவர்சபிள், இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் ஷூட்டபிள் கண்டிஷன். இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் அ ஷூட்டபிள் கண்டிஷன். இட் கேனாட் பி ரிவர்ஸ்ட், இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ரைட்டா, இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட், முன்னாடி பின்னாடி. தமிழில் மீள்வினை மீளா வினை, தமிழில் பார்த்தீங்கன்னா இது மீள்வினை மீளா வினை. தமிழ் மீடிய பசங்க இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோ, சரியா. இட் இஸ் யூனிடைரக்ஷன், இது ஒரு திசையில் மட்டுமே நகரும். இது முன்னோக்கியும் பின்னோக்கியும் நகரும் ஒரே நேரத்தில், சைமல்டேனியஸ்லி. எப்படின்னா அட் அ டைமில் 2 காலையும் தூக்கிடுங்க, அந்த மாதிரி அட் அ டைமில் முன்னாடியும் போகும் பின்னாடியும் வரும். இட் ப்ரொசீட்ஸ் ஒன்லி இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ரைட்டா, என்ன பண்ண போகுது, ஃபார்வர்ட் டைரக்ஷனை மட்டும்தான் ப்ரொசீட் பண்ண போகுது. இட் அட்டைன்ஸ் யூக்லிபிரியம், என்ன பண்ண போகுது, இது யூக்லிபிரியம் அட்டைன் பண்ண போகுது. யூக்லிபிரியம் இஸ் நாட் அட்டைன்ட், இங்கே யூக்லிபிரியமாக அட்டைன் பண்ணவே பண்ணாது. அடுத்து, the reactants cannot be converted completely into products. ரைட்டா, ரியாக்டன்ட் முழுவதும் என்ன பண்ணாது, ரைட்டா, ரியாக்டன்ட் முழுவதும் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகாது. ரைட்டா, ஓகே. அதே இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the reactants can be completely converted into products. reactants என்ன பண்ண போது, completely converted into products அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அடுத்து, it is relatively slow, it is relatively fast. இது மெதுவாக நடக்கும், இது ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது. ரைட்டா, இது ஸ்லோ ரியாக்ஷன், இது ஃபாஸ்ட் ரியாக்ஷன். நான் இன்ஜினியர், ஐ எம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஐ எம் இன்ஜினியரிங் கேண்டிடேட். ரைட்டா, ரைட், ஓகே. ஹவ் இஸ் எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் எத்தனால்? எத்தனாலில் இருந்து எத்தனாயிக் ஆசிட் எப்படி உருவாக்கப்படுகிறது? ரைட்டா, எத்தனாயிக் ஆசிட்லேருந்து எத்தனால் எப்படி உருவாக்கப்படுது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கிவ் த கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அப்போ முதல் எத்தனால் ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சென்டென்ஸ் எழுத தெரியணும், அதுக்கப்புறம் தான் ஃபார்முலா. ரைட்டா, கேலரி கிலோ கேலரி ஒன்று கிடையாது, நீங்களே வேறு வேறு தானே எழுதிருக்கீங்க, டைப் பண்ணதே வேறு தானே, ஒன்று கிடையாது, வேறு வேறு, போத் ஆர் டிஃப்ரெண்ட், போத் ஆர் நாட் சேம். சரியா, ரைட். எத்தனால் இஸ் ஆக்சிடைஸ்டு டு எத்தனாயிக் ஆசிட். எத்தனால் எவ்வாறு எத்தனாயிக் அமிலமாக மாற்றப்படுகிறது? எத்தனால் காரம் கலந்த அல்லது அமிலம் கலந்து கொண்டு ஆக்சிஜன் ஏற்றம். ரைட்டா, இங்கே என்னது, ஆக்சிடைஸ்டு அடையும் பொழுது எத்தனாயிக் அமிலமாக மாறுகிறது. எத்தனால் இஸ் ஆக்சிடைஸ்டு டு எத்தனாயிக் ஆசிடுங்கிறது தான் மெயின் கான்செப்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வித் த பிரசன்ஸ் ஆஃப், ரைட்டா, with alkaline KMnO4 or acidified K2Cr2O7. ஒன்று KMnO4 முன்னிலையில் அல்லது K2Cr2O7 முன்னிலையில். ரைட்டா, இது ரெண்டுக்கும் முன்னாடி, இது ரெண்டுக்கு முன்னாடியில் ஏதோ ஒன்று தான் இருக்குது. ரைட்டா, மாடல் கொஷின் பேப்பர் வரல, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நான் செக் பண்ணுறேன்டா என்னென்ன, மேபி லிங்க் ஏதாவது நான் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தப்போ அந்த லிங்க் எடுத்து வச்சுருந்துருப்பேனா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ஐ வில் ஜஸ்ட் செக் இட் அவுட். எத்தனால் எவ்வாறு எத்தனாயிக் அமிலமாக மாற்றப்படுகிறது, அதன் வேதி சமன்பாட்டை தருகன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஃபார்முலா ஒன்று தான். எத்தனால் ஃபார்முலானது, எத்தனா 2 கார்பன், அப்போ CH3 CH2 OH. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒன்று அல்கலைன் KMnO4. ரைட்டா, அதாவது அமில கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டு அல்லது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ரைட்டா, காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ஏதோ ஒன்று இங்கே எழுத போகிற. ஸோ அப்போ K2Cr2O7 H ப்ளஸ், K2Cr2O7 அசிடிஃபைடு அமிலம் கலந்த, அதனால H ப்ளஸ். இதே இது நீங்கள் KMnO போடுறதுனா OH மைனஸ் போடணும். அடுத்து ஆக்சிஜன், இங்கே என்ன ஆக போகுது, எனக்கு எத்தனாயிக் ஆசிட் வரப்போகுது வித் வாட்டர். எத்தனாயிக் ஆசிட் வித் வாட்டர். ஹவு டஸ் லீச் சக் பிளட், அப்படி உரிய போகுது. ரைட்டா, ஓகேவா, அப்படி வரப்போகுது. சரியா, ஓகேவா, எப்படி இருக்க போகுது பாருங்க. பிளட் ஃப்ரம் த ஹோஸ்ட்லேருந்து எப்படி பிளட்டை ரிஞ்சு எடுக்க போதும். I'm unable to speak. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எழுதலாம், சோனிக்கா எழுதலாம். DSL வேலா என்னடா ரிப்ளை பண்ணணும். 60 கொஷின் பார்க்கணும், 100 கொஷின் இல்லை, 60 தான். ஆல் கான்செப்ட் ஒன் பாயிண்டில் போட்டேன். ஒரு லைவில்
போடலாம். அது ஒரு 6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரம் உட்காந்து நீ பார்க்க ரெடியா? 6 மணி நேரம் லைவ் நீ பார்க்க ரெடினா பார்க்கலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ் ஒரு 4 மணி நேரம் வரும், கெமிஸ்ட்ரி ஒரு 2 மணி நேரம் வரும் ப்ராப்ளம் ஃபுல்லாக பார்க்கணுன்னா. ஃபோர் மார்க் அடுத்து போவோம். முதல் 2 மார்க் அப்புறம் 4 மார்க். ஒன்றுனா படிப்படியாக போவோம். வாங்க படிப்படியாக. முதல் இதை படி. லீச் எப்படி பிளட்டை சக் பண்ணும்? லீச் எப்படி பிளட்டை சக் பண்ண போகுது? ஃப்ரம் த ஹோஸ்ட்லேருந்து எப்படி சக் பண்ண போகுது? அட்டை எவ்வாறு விருந்தோம்பியிடமிருந்து ரத்தத்தை உறிஞ்சுகிறது? இன் லீச் பிளட் இஸ் சக்டு பை மஸ்குலர் ஃபேரிங்ஸ். ஒன் வேர்டு, கிரியேட்டிவ் ஒன் வேர்டுலாம். The salivary secretion is poured in the wound. The salivary contains active substance called hirudin, which prevents the coagulation of blood. ரத்தம் உறைதலை தடுக்க போகுது. அட்டை அதன் தசைப்பற்றுள்ள தொண்டையின் மஸ்குலர் ஃபேரிங்ஸ் மூலம் இரத்தத்தை உறிஞ்சுகிறது. அட்டை கடித்த காயத்தில் தனது உமிழ்நீரை செலுத்துகிறது. இந்த உமிழ்நீரில் ஹிருடின் என்னும் ஒரு பொருள் உள்ளது. இதன் ரத்தம் உறைவை தடுக்கிறது. இது என்ன பண்ணுது? ரத்த உறைவை தடுக்குதான். சரியா? ஓகே, சூப்பரா? ரைட். ஸோ அந்த மாதிரி இருக்க போகுது. ஓகே. இந்த மாதிரி இருக்கதான் இப்படி தான் பிளட் என்ன பண்ணுது? அது சக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கு. விச் பார்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் ஆக்ட் அஸ் அ ரிலே சென்டர்? நம்மளோட பாடியில் எந்த பார்ட்டு ரிலே சென்டராக ஆக்ட் ஆகுது? த பார்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் விச் ஆக்ட் அஸ் அ ரிலே சென்டர் இஸ் தாலமஸ். ரைட்டா? ரிலே சென்டர் இஸ் தாலமஸ். மனித மூளையில் எந்த பகுதி கடத்து மையமாக செயல்படுகிறது? மனித மூளையின் தாலமஸ் பகுதி கடத்து மையமாக செயல்படுகிறது. தாலமஸ் இஸ் த ஆன்சர். சரியா? தாலமஸ். குட். அடுத்து நேம் த பார்ட் ஆஃப் தி ஹைண்ட் பிரைன். ரைட்டா? பின் மூளையின் பாகங்களை பெயரிடுக. பின் மூளையில் என்னென்னலாம் இருக்கு? 3 பார்ட்ஸ். ஒன்று செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா ஆப்லாங்கேட்டா. என்னென்ன? சிறுமூளை, பான்ஸ், முகுலம் அப்படின்னு எடுத்து. ரைட்டா? முக்குலம். ரைட்டா? மூக்குலம். இதெல்லாமே இருக்க போகுது. சரியா? ரைட். லீச் சாலிவா இன் பிபி. ஆமாம் நம்ம பார்த்தோம்ல, லீச்சோட மோர் டு நோ டூயினோட இருக்கு. லீச் சாலிவா டேப்லெட்டில் கூட யூஸ் பண்ணுவாங்க. லீச்சோட சாலிவா டேப்லெட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்தோம். கரெக்டா? போத் ஆர் கரெக்டு. ஸ்ரீ பைரவி C2H5OHனாலும் கரெக்டு தான், CH3CH2OHனாலும் கரெக்டு தான். இன்ஜினியரிங்கில் நான் மெரைன் இன்ஜினியரிங் படித்தேன். ரைட்டா? ரைட்டா? ஓகே, மெரைன் இன்ஜினியரிங். ஓகே, ரைட். சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பேசணுமோ படிக்கிறத பற்றி பேசலாம். நம்ம முடித்ததுக்கப்புறம் கதை பேசலாம். சரியா? நான் அன்பாக சொல்கிறேன், என்னை வெறியேற்றிடாத. எனக்கே தொண்டையிலேருந்து வாய்ஸ் ஒழுங்காக வர மாட்டேங்குது. மாவனை சொல்லிட்டேன். சரியா? கொஞ்சம் பொறுமையாரு. இப்போ நான் நடத்துகிற கேள்வியிலேருந்து நீ டவுட் கேளு, சொல்லித்தரேன். இந்த ஸ்பேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொக்க கொஷினாக கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அதை போடுவீங்களா, இதை செய்வீங்களா, அந்த வீடியோ போடுவீங்களா? நாங்கள் எல்லா வீடியோவும் போட்டுட்டு தான் இருக்கோம். அது எங்கே நீ படிக்கிற மவனே? படி. உனக்கு போடாமல் என்ன பண்ண போகிறோம்? எங்களை வேதாந்தூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சுருங்கன்னு. நீ ஆனால் கேட்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணிவிடுவோம். உனக்கு அது ரொம்ப நாளாக தெரியும். அதனால் பார்த்துக்கலாம். சரியா? ரைட். ஹோஸ்ட்னா இப்போ நான் தான் இருக்கேன்னா என் மேலே தான் அட்டை ஒட்டிக்குது, என்கிட்ட இருந்தாலும் உறிஞ்சிக்குது, அதான் ஹோஸ்ட். அதுக்கு பேர் தான் ஹோஸ்ட். ஹோஸ்ட்னா என்னது? யார் மேலேருந்து உறிஞ்சிக்குதோ. ரைட்டா? ஓகே, கவனிங்க. ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ். இன்செக்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ்னால் என்ன? ரைட்டா? ஓகே, அதாவது பூச்சிகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் பண்புகளை எழுதுக. பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கொஷின், இந்த 4 பாயிண்ட் இருக்குல்ல, ரைட்டா? இது ஆக்சுவலாக இதில் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. இல்லை, இங்கெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், இந்த இருக்குல்ல. இதை ரொம்ப வித்தியாசமாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறதுல எது இந்த ஃப்ளவரோட கேரக்டர் இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. ரைட்டா? விச் இஸ் நாட் அ ரைட்டுன்னு ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் இருந்துச்சு. அந்த வருஷத்தில் சென்டம் நிறைய போனதுக்கு அந்த ஒரு கொஷின் காரணம். நிறைய மாணவர்கள் அந்த கொஷினை சரியாக கவனிக்காமல் அவங்க எல்லாத்தையும் தப்பாக போட்டுட்டாங்க. சரியா? கவனம். சரியா? The flowers are brightly colored to attract the insects which have a smell and nectar. அதில் என்ன இருக்க போது? நல்ல ஸ்மெல்லும் நெக்டாரும். கவர்வதற்காக பிரகாசமான நிறம், மனம் மற்றும் தேன் சுரக்கும் தன்மையை கொண்டுள்ளன. The pollen grains are larger in size. The exine is pitted, spiny, so they can be adhered firmly on the sticky sigma. மகரந்த துகள்கள் அளவில் பெரியவை,
இதன் வெளி அடுக்கு ரைட்டா எக்ஸ் சைடுனா என்னது வெளி அடுக்கு குமிழிகளுடன் ரைட்டா குழிகளுடன் ரைட்டா வெளி அடுக்கு வெளியே இருக்கிறது எப்படி இருக்குமா குழிகள் பிட்டுனா என்னது குழி தானே சொல்ல பிட்டுனா குழி தானே ஸோ குழிகளோட இருக்குமா முட்களுடன் ரைட்டா ஸ்பைனினா முள்ளு காணப்படுவதால் இவை சூலக முடியில் ஒட்டிக்கொள்ள ஏதுவாக இருக்கும் சூலக முடினா என்னது நம்மளோட ஸ்டிக்மாவில் நல்லா போய் ஒட்டிக்குமா ரைட்டா ஸ்டிக்மாவில் என்ன பண்ணுமா நல்லா ஒட்டிக்குமா சரியா எக்ஸாம்பிள் எந்த ஃப்ளார் சொல்லலாம் நீங்கள் பிரைட் கலராக இருக்க எந்த ஃப்ளாரை வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் ரைட்டா கலர் நல்லா எல்லோயிஷ் கலராக ரெட் கலராக பிங்க் கலராக இருக்க எந்த ஃப்ளார் வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளார்ஸ் ஆர் இன்செக்ட் பாலினேட்டட் தான் ரைட்டா இதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக இருக்கும் சரியா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ ரைட்டா ஓகே ரைட் ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் ரைட்டா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கோட அப்ளிகேஷன் என்ன டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் ஃபாரன்சிக் அப்ளிகேஷன்ஸ் ஃபாரன்சிக் அப்ளிகேஷன்ஸ் என்னது தடயவியல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தடயவியல் என்னது தடயம் திருடர்களோ அல்லது யாரோ ஒருத்தவங்க அன்வான்டான செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க அந்த தடயத்தை விட்டுட்டு போயிருப்பாங்களே அந்த தடயத்தை கண்டுபிடிக்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூமில் நான் மட்டும்தான் இருக்கேன் சரியா திடீர்னு நான் காணாமல் போயிட்டேன் அப்படின்னா இந்த ரூமில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்கு நான் தலையெல்லாம் சீவிரப்ப என்னோட முடியெல்லாம் கீழே சதறி இருக்கும் அப்போ அந்த முடியை எடுத்து என்ன பண்ணலாம் தே கேன் செக் இட் அவுட் ரைட்டா தே கேன் செக் இட் அவுட் ரைட்டா டிஎன்ஏ செக் பண்ணலாம் ரைட்டா கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்காக வெரி குட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த யூபிஎம் எஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த யூபிஎம் நம்மளோட அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் கொஷின் ரைட்டா சச் அஸ் ஐடென்டிஃபைங் த கல்பிரேட் அடுத்து இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பேட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஒரு குழந்தையோட தகப்பன் யார் ஒரு குழந்தையோட அப்பா யாருன்றதுல டவுட் வருது இல்லை அம்மா யாருன்றதுல டவுட்ஸ் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை குழந்தை காணாமல் போயிடுச்சு ரெண்டு பேர் வந்து என்ன அப்படின்னு இது என் குழந்தைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த குழந்தை யாரோடதுங்கிறத நம்ம டிஎன்ஏ வச்சு என்ன பண்ணலாம் டெஸ்ட் பண்ணி உண்மையான அம்மா அப்பா கிட்ட நம்ம அந்த குழந்தைய கொடுத்துடலாம் சரியா அதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ஸ்டடி ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ரைட்டா ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரேசஸ் ஒரே மாதிரியான இனங்கள் நம்ம எல்லாருமே மனித இனம் தான் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா தமிழர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வட மாநிலத்தவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள் அதுக்கப்புறம் ரஷ்யர்கள் ஜாப்பனியர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸோ அவங்களாம் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்கே மெயினாக சொல்லியிருக்காங்க ரைட்டா அடுத்து ஸோ அதுதான் தமிழ் மீடியத்தில் இருக்கும் ரைட் ப்ராப்ளம்ஸை நான் ப்ராப்ளம்ஸ் சிறப்பாக நடத்துகிறேன் அதனால் இந்த ப்ராப்ளம்லாம் முக்கியமானது அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் சரியா ஆன்சரோடு இருக்குது நீ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண இந்த 60 கொஷின் இன்றைக்கி நைட்டே படித்து முடிச்சிடலாம் வை டிராஃபிக் சிக்னல்ஸ் ஆர் ரெட் அண்ட் கலர் ஏன் டிராஃபிக் சிக்னல் ரெட் கலரில் இருக்குது ஏன்னா சிவப்பு நிற விளக்குகள் அதிக அளவில் என்ன பண்ணாது ஸ்கேட்டர் ஆகாது ஸ்பேஷியஸ்னால் எங்கே இருக்குது ஸ்பேஷியஸ் ஸ்பீசியேஷன் ஸ்பீஷீஸ் இருக்குல்ல அதோட அப்புறம் ஸ்பீசியேஷன் என்னென்ன ஸ்பீஷீஸு இவங்க எந்தெந்த ஸ்பீஷீஸ்ன்னு இருக்குல்ல அந்த ஸ்பீஷீஸ் தான் சோனிகா அந்த ஸ்பீஷீஸ் சரியா டிராஃபிக் சிக்னல் ஏன் ரெட் கலரில் இருக்கு பிகாஸ் இதுக்கு வேவ் லென்த் ஜாஸ்தியா இல்லை ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இட் இஸ் ஹேவிங் அ ஹையர் வேவ் லென்த் ரைட்டா ஓகே ரெட் ஹேஸ் த லாங்கஸ்ட் வேவ் லென்த் ஸோ இட் இஸ் ஸ்கேட்டர்ட் த லீஸ்ட் அப்போ அதிக அளவில் என்ன பண்ணாது ஸ்கேட்டர் ஆகாது பிரிஞ்சு போகாமல் ஒரே இடத்துல குமிஞ்சு இருக்க போகுது அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னாங்க ரைட்டா சிவப்பு நிறமானது மிக நீண்ட அலைநீளத்தை கொண்டு இருப்பதால் வளிமண்டலத்தில் மிக குறைவாக சிதறடிக்கப்படுகிறது ரைட்டா இதன் விளைவாக இது புகைமூட்டமாக இருந்தாலும் சரி காற்றாக இருந்தாலும் சரி தெளிவாக தெரியும் as a result whether it is a fog or a smoke red light passes comparatively easily through them red light easy என்ன பண்ணும் இது வழியா பாஸ் ஆயிப்போம் ஓகே ஒரு क्वेश्चन I am going to ask you one question 1 by lambda power 4 what will come here இங்க என்ன வரும் ஃபார்முலால இந்த ஃபார்முலால இங்க என்ன வரும் இதுல என்ன வரும் இந்த 60 क्वेश्चन படிச்சா போதுமா இத முத படிச்சு முடிச்சிருங்க கண்டிப்பா இந்த 60 क्वेश्चन படிச்சு முடிச்சிருங்க Rayleigh scattering amount of scattering rate yes rate it is yes amount of scattering very good it is yes சரியா ஒளி சிதறல் very good ஒளி சிதறல் Rayleigh scattering அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க
நேம் எனி டூ டிவைசஸ் ஒர்க்கிங் ஆன் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். நான் 9th இப்போ நடத்துகிறேன்னா இதே கொஷின் அப்படியே 9th இருக்குடா, இதே கொஷின் இதே ஆன்சர், ரைட்டா? இதே கொஷின் இதே ஆன்சர். டுடே ஆஸ்க்டா, இன்றைக்கி கேட்டாங்களா? ஓகே, ரைட் 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 ரைட். இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுங்களா? இப்போ இது என்னது? இப்போ நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், அது என்னது எனக்கு புரியலை. கொட்டை எழுத்தில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ 9th இருந்துச்சு. ஆன்சர் என்னது? எலக்ட்ரிக் அயரன் அல்லது எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் டோஸ்டர். உனக்கு என்னென்ன வேணுமோ நீ அதெல்லாம் எழுதிக்கலாம், சரியா? இது என்ன வேணுமோ நீ எழுதிக்கலாம், சரியா? உனக்கு பிடிச்சதை எழுதிக்கோ. 2 condition necessary for rusting of iron. நான் எழுதியிருக்க 60மே என்ன அப்படின்னா டாப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரைட்டா? ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரைட்டா? ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர், அதுக்கப்புறம் வாட்டர், ரைட்டா? ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர், அதுக்கப்புறம் வாட்டர். ரைட் த ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். எப்பா சாமி, ஊருப்பட்ட பேர் பப்ளிக் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறப்பையும் பார்த்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் அதிகமாக பசங்க தப்பு விடுறது இதுதான், ரைட்டா? ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸில் எப்போ பார்த்தாலும் தப்பு விட்டுறானுங்க, ரைட்டா? எப்போ பார்த்தாலும் அதில் தப்பு விட்டுறானுங்க, ரைட்டா? ரஸ்ட் கொஷின் கேட்டாங்களா? எஸ். நம்மளோட டார்கெட் மிஸ்ஸே ஆகாது. யார் யாருக்கெல்லாம் 3rd ரிவிஷன் 2nd ரிவிஷன்லாம் நடந்துச்சோ நீனே யோசிச்சு பாரு. நான் இப்போ இவ்வளோ கொடுத்துருக்கேன்ல, இதில் இருக்க கொஷின் கண்டிப்பாக உன் பேப்பரில் இருந்திருக்கும். 2nd ரிவிஷன்லையோ 1st ரிவிஷன்லையோ 3rd ரிவிஷன்லையோ கண்டிப்பாக நான் இப்போ பேசினதில் கண்டிப்பாக உனக்கு 2 மார்க் கொஷின் இருக்குது. இப்போயே பாரு, சோனிகா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கொஷின் இருக்குன்னு சொன்னாங்க. வேறு யாருக்கெல்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு ஆன்சரில் ஒரு கொஷின் கூட யாருக்குமே வரலையா? கண்டிப்பாக வந்திருக்கும்ல. இப்போ வரைக்கும் நான் சொன்னதில் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த கொஷின்லாம் வந்திருக்கு கண்டிப்பாக அது பாரு. இப்போ தான் சார் ஒரு வார்த்தை சொல்லலாம் சார், ஆமாம் நீங்கள் சொன்னதெல்லாம் வருதுன்னு. மனசாட்சி இல்லாதவங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. வெரி வெரி ஒஸ்ட் ஃபெல்லோ. ரைட்டா? 2nd ரிவிஷனில் இருக்குது பாரு. ஸோ அப்போ பப்ளிக்கில் கண்டிப்பாக வரும். நீ பயப்படவே பயப்படாத. உனக்கு பப்ளிக் கொஷினை நான் அவுட் பண்ண போகிறேன், ரைட்டா? பப்ளிக் கொஷினை அவுட் பண்ணிட்டா, பப்ளிக் கொஷின் அவுட் பண்ணிட்டா நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? ஆக்சுவலாக ஒரு 3 நாளாக மாஸ்டர் பிடிஎஃபை ஒரு அளவுக்கு முடிச்சிட்டேன். நிறைய பிடிஎஃப்லாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த 1 மார்க் மட்டும் நம்ம வீக் குவிஸில் போகிறனால நான் என்ன நினச்சேன், மொத்தமாக 1 மார்க் 1000 1 மார்க்கையும் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம், ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வீக் குவிஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அந்த 1000 1 வேர்ட் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் இருக்குது. அந்த 1000 1 வேர்டை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அவனை அவ்வளோதான் மாஸ்டர் பிடிஎஃபை லான்ச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க் அப்படியே பேக்ரவுண்ட் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, லாஸ்ட் 4 வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாஸ்ட் 4 வருஷம் குவார்ட்டர்லி, லாஸ்ட் 4 வருஷம் ஹாஃப் இயர்லி, 4 வருஷம் ஃபர்ஸ்ட் மெட், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், 2nd ரிவிஷன், 3rd ரிவிஷன், இந்த 5லேயும் எக்கச்சக்கமான கொஷின் பேப்பர் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து என்னென்ன கொஷின்னா ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்படி நான் சும்மா பார்த்தப்ப எனக்கு இது கிடச்சிது. இது இன்னும் ஃபைனலைஸ்டாக நான் பண்ணலை. சரி, இப்போதைக்கு பசங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதை இன்னும் ரெடி பண்ணி 100 கொஷினோட வருவேன். அதில் எப்படி இந்த 60 கொஷின் இருக்கும், இதோட இன்னும் ஒரு 40 ஆட் பண்ணி இன்னும் ஒரு 100 கொஷின், இல்லை இது இல்லாமல் வேறு ஒரு 100 கொஷின் எடுத்துகிட்டு வரும், ரைட்டா? ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய கொஷின் இருக்குல்ல. நம்மக்கிட்ட எத்தனை 2 மார்க் இருக்குது உனக்கு தெரியுமா? நம்மளோட புக்கில் எத்தனை 2 மார்க் இருக்குது, எத்தனை 1 மார்க் இருக்குது தெரியுமா தெரியாதா? உட்காந்து மெனக்கட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் உனக்காக எடுத்திருக்கேன்ல, உனக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியும் அது? எங்கே நம்மளோட செக்லிஸ்ட்டெல்லாம் புது செக்லிஸ்ட்டு போடணும்னு வச்சுருக்கேன், ரைட்டா? எங்கடா ஆப்ரேஷன் 75 இருக்குது, எங்கே போனேன் செக்லிஸ்ட்? இந்த இருக்குது பாரு, எத்தனை 2 மார்க் எத்தனை 5 மார்க் இருக்குது, மொத்தம் எத்தனை 2 மார்க் இருக்குது? 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எடுத்துக்கணும். அதாவது ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர் 245 இருக்குது புக் பேக்கில், ரைட்டா? 245 இருக்குது நம்ம புக் பேக்கில். ஆனால் இது போக இன்னும் ஒரு 100 சேர்த்தோன்னா, புக்கின்லாம் சேர்த்தோன்னா ஒரு 345 350 கொஷின் வரும். 350 கொஷினுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 150 கொஷினாவது படிக்கணும், ரைட்டா? 150 கொஷின் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக உனக்கு எக்ஸாமில் ஓரளவு மார்க் சூப்பராக வாங்கணும். சென்டம் வாங்கினா 350 படிச்சிரு, ரைட்டா? 350 படிச்சிரு சென்டம் வாங்கணும்னா அதனால நம்ம பண்ணிக்கலாம். இது கம்மி இல்லை, இது எக்ஸாக்ட்டு. உட்காந்து ஒவ்வொரு பாடமாக புக்கை புரட்டி நோட் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்டா? அடுத்து ப்ராப்ளம்ஸு, புக் பேக் ப்ராப்ளம் 38, புக்கின் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் என்ன எங்கடா இருக்குது, சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். இந்த சால்வ்டு ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு 70, இது ஒரு 30, 100 ப்ராப்ளம் இருக்குது. 100 ப்ராப்ளம் நான் நடத்திடுவேன். 100 ப்ராப்ளமும் நான் நடத்துவேன். நீ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த 71 + 38 இதை கண்டிப்பாக இந்த 109 ப்ராப்ளமும் நான் நடத்திடுவேன், சரியா?
இந்த 109 நான் நடத்திடுவேன். அதுக்கப்புறம் டீட்டெயில் தான் நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. 91 டீட்டெயில் இருக்குது. டீட்டெயிலே நான் எடுத்துகிட்டு வரேன் ரைட்டா. 7 மார்க்கில் யார் யாரெல்லாம் உள்ளே சொருகிடுவாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன் ரைட்டா. ஓ அப்படி சொன்னியா? ரைட். ஸோ அந்த மாதிரி பார்த்துடலாம். இது ஒரு மேட்ரே இல்லை. நீ இதை பற்றி கவலை மட்டும் படாத. இந்த புக் பேக்கை நீ படிச்சிரு. மோர் டு நோ, டூ யூ நோ. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் புக்கிங்கில் ஜென்ரலாக எடுக்கிறேன். அடுத்து மோர் டு நோலேருந்து கொஸ்டினும் டூ யூ நோவில் இருந்தும் எல்லா மோர் டு நோ எல்லா டூ யூ நோவையும் ஒவ்வொன்றையும் கொஸ்டினாகவே எடுத்து உனக்கு நான் கொடுத்துருவேன். நீ கவலையே படாத. மாஸ்டர் பிடிஎஃப் இந்த தடவை வேறு ரகத்தில் வரும் சரியா? அவ்வளோதான். அதனால் அதை பார்த்து நம்ம மாஸ் பண்ணிடலாம். ஸோ நீ என்ன பண்ணு, இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோ. அவ்வளோதான். சூப்பராக என் கூடயே படிச்சிட்டேன்னா உனக்கு வேலை மிச்சம். இல்லை நீ உட்காந்து தனியாக தான் நான் படிப்பேன் முட்டிக்கிட்டு இருப்பேன்னா அப்புறம் கஷ்டம் சரியா? இன்றைக்கி பார்த்தியா ஒரு ஷார்ட்ஸு எப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லோரும் எங்கே இருக்கோம் நாங்களாம். ஆனால் இதெல்லாம் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இதை பார்த்தியா யார்? இதை பாரு ரைட்டா. இதை பாரு. வி ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட் 10 நாள் என்ன பண்ண போகிறோம், என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள் சரியா? திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் see that. ஓகே, அதை பாருங்கள். எவனும் சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் அது உடனே பார்ப்போம் கிடையாது சரியா? ஓகே, யூபிஎம் ரைட். வா டைம் ஆச்சு, நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. சீக்கிரம் போகலாம் வாங்க. மாஸ்டர் பிடிஎஃப் நீ படிச்சிட்டேன்னா நீ சென்டம் கன்ஃபார்ம்டா. நீ மாஸ்டர் பிடிஎஃப் படிச்சேன்னா சென்டம் கன்ஃபார்ம் ரைட்டா. நான் வீடியோவே அப்படி தான் போட போகிறேன் ரைட்டா. 1 PDF is equal to சென்டம். ஒரே ஒரு பிடிஎஃப், அந்த ஒரு பிடிஎஃப் இருந்தால் போதும் நீ சென்டம் மார்க் வாங்கலாம் கண்டிப்பாக. CO2 + H2O இஸ் கோயிங் டு பி லைட்டு. அதுக்கப்புறம் குளோரோஃபில்லு. C6H12O6 H2O C6O2 ரைட்டா. ஓட்டுக்கு மேலே ஆரோ மார்க் போடணும். இது ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. இது ரொம்ப முக்கியம் ரைட்டா. சரியா? ஸோ இது பல தடவை எழுதி பார்த்தா மட்டும்தான் முடியும். இது எழுதி பாரு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டா. எழுதி பாரு. ரைட் பரவாயில்ல. அப்பப்போ தான் வந்தாலும் சரி கவனமாக பார்த்து படிங்க. கரெக்டான வீடியோக்கெலாம் நீங்கள் வந்துடுறீங்க, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. Which hormone required iodine for formation? What if intake is low? ரைட்டா. எந்த ஹார்மோனு, which hormone require iodine? ரைட்டா. ஒரு ஹார்மோனுக்கு அயோடின் வேணுமா? அயோடின் இருந்தால் தான் ரைட்டா. அயோடின் இருந்தால் தான் அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகுமா? அப்போ அயோடின்ல அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகாதான். அப்படிப்பட்ட ஹார்மோன் யார்? தைராக்சின் அல்லது தைராய்டு ஹார்மோன். தைராக்சின் அல்லது தைராய்டு ஹார்மோன்னு சொல்லணும். requires iodine. If there is a inadequate supply, அதோட சப்ளை inadequate. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பேன்? இப்போ இது வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு நான் என்ன கொஸ்டின் கேட்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? கிரியேட்டிவ் 1 மார்க்கு. இப்போ இதுக்கு கீழே என்னோட அதாவது நான் அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் ரெகுலராக பார்க்குறேன்னா அவனுக்கு தெரியும் நான் என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன கொஸ்டின்னு தெரிஞ்சால் நீ அந்த அளவுக்கு படிச்சிருப்ப. இப்போ என்ன கொஸ்டின் கேட்பேன்? என்ன கொஸ்டின் ரைட்டா? inadequate supply of iodine in our diet leads to goiter ரைட்டா. leads to goiter. இப்போ இந்த inadequate supply இருக்குது. இதை வச்சு என்ன கொஸ்டின் கேட்கலாம்? இப்போ இதில் என்ன கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கலாம்? இதில் என்னென்னலாம் கேட்கலாம் ரைட்டா? தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷனு. ஓகே ரைட்டு. என்ன டிசீஸ் வரும்? அதான் காய்டர்னு சொல்லிட்டாங்களே. வேற 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 ஏய் மறந்துட்டியா? மோர் டு நோவில் இருக்குது. மோர் டு நோ பாக்ஸு. ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் அளவுக்கு நம்ம உப்பு சாப்பிடணும் ரைட்டா? 1 கிராம். ஹவு மெனி சால்ட் டு டேக் 1? வெரி குட் ரா. டே வெரி குட். PRS நொறுக்கி விட்டா ரைட்டா. ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் சால்ட் வி நீட் டு டேக் எவ்ரிடே? பதில் சொல்லுறதுக்கு பதில் சொல்லுங்கள். எவ்வளோ அயோடின் நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கணுன்றதான் கேள்வி. ஸோ இப்போ பதில் சொல்லுங்கள். தீமனில் இன்றைக்கி மேக்ஸிமம் உடம்பு சரியில்லை, நம்ம சேனலுக்கே நேரம் சரியில்லை. இந்த 22ஆம் தேதியோட இந்த கரகம்லாம் முடியணும்னு பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் ரைட்டா. சொல்லுங்கள் சார். 120 ஆன்சர் பண்ணக்கூடாது. எனக்கு 120 மைக்ரோகிராமு சரியா? 120 மைக்ரோகிராமு. 120 மைக்ரோகிராம். இதெல்லாம் கனவு டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின். ஐயோ வேதாந்துக்கு தெரிஞ்சால் என்னை கொல்ல போகிறாங்க. நீ என்ன கனவு டெஸ்ட் சீரிஸில் இருக்கிறதெல்லாம் பசங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ரைட்டா. 120 மைக்ரோகிராம். 120 மைக்ரோகிராம் 150 120 தான். 120 மைக்ரோகிராம். சம்வாட் மைக்ரோகிராம் ஆன்சர் இல்லைன்னா மார்க் வராது. சரியா? ரைட். ஓகே, 120 மைக்ரோகிராம். விச் ஹார்மோன் ரெக்வயர்ஸ் அயோடின் ஃபார்மேஷனுக்கு பார்த்துட்டோம் நம்ம. தைராய்டு அல்லது தைராக்சின் ஹார்மோனு. காய்டர் வரும். இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். inadequate supply. What do you understand by the phenotype and genotype ரைட்டா?
phenotype-னா என்ன, genotype-னா என்ன, ரைட்டா? phenotype-னா என்ன, genotype-னா என்னது? The external expression of a particular trait. வெளியே பார்க்குறப்ப தெரியுது, இப்போ பாருங்கள் எனக்கு கை எவ்வளோ பெருசாக இருக்குது, என்னோடய கை எப்படி இருக்குது, இந்த விரல் நீளமாக இருக்குது, இந்த விரல் சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரைட். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன் சொல்லக்கூடாதா, என்ன சொல்லக்கூடாது? ஓகே ரைட். ஸோ த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பர்டிகுலர் trait is known as phenotype. வெளிப்படையாக தெரியக்கூடியது எல்லாமே ஃபெனோடைப்பு. த ஜெனட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், ரைட்டா? நான் எப்படி பேசுகிறேன், எங்கள் அப்பா மாதிரி நான் பேசுகிறேன், எங்கள் தாத்தா மாதிரி நான் பிஹேவ் பண்ணுறேன், எங்கள் தாத்தா இப்படி தான் ரசம் குடிப்பார், எங்கள் தாத்தா இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு தாத்தாவோட கேரக்டர் இருந்துச்சுன்னா அது என்னது, ஜீனோடைப். வெளிப்படையாக பார்க்குறப்ப ஓகே நான் இப்படி கை எப்படி வச்சுருக்கேன், என்னோடய கை இப்படி வளர்ச்சியாக இருக்குது, என் கை இப்படி இருக்குது அப்படின்னா அதான் என்னது, இட்ஸ் கோயிங் டு பி ஃபெனோடைப், ரைட்டா? ஃபெனோடைப்னா என்ன, ஜீனோடைப்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட பண்பினை வெளிப்புற வெளிப்பாடு ஃபீனோடைப் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உயிரினத்தின் மரபணு வெளிப்பாடு மரபணு வகை என்று அழைக்கப்படுகிறது, ரைட்டா? ஆமாம், இது ரெண்டோட டிஃபரன்ஸ், இது ரெண்டை வச்சு ஒரு 2 மார்க்கில் 2 மார்க் டிஃபரன்ஸ் கொஷினும் அப்படியே இதை பிரித்து எழுதிடு. இது எந்த பக்கமோ அது அந்த பக்கமும் எழுதுற, அவ்வளோதான். திஸ் இஸ் ஆல்சோ எ டிஃபரன்ஸ் கொஷின், சரியா? ஆமாம், திஸ் இஸ் யூபிஎம். நான் எடுத்திருந்ததே பூரா யூபிஎம் தான், அதில் இது யூபிஎம், ரைட்டா? நான் எடுத்திருந்ததெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, இது யூபிஎம், ரைட்டா? ஓகேவா? இது யூபிஎம். அடுத்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த, இது நம்ம ப்ராப்ளம் படிக்கிறப்ப பார்த்துக்கலாம், சரியா? ப்ராப்ளம் படிக்கிறப்ப பார்த்துக்கலாம். உனக்கு வேணால் நீ பார்த்துக்கோ, நான் ஆன்சர் கொடுத்துறேன். இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 266 வர அந்த பார்த்தா 226 266 மாற்றாமல் வச்சுருக்கேன், ரைட்டா? இது மட்டும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், நான் நடத்துகிறப்ப சொல்லித்தரேன், அதனால் அதை பற்றி கவலைப்படாத, ரைட்? ஸ்டேட் த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், ரைட்டா? ஸ்டேட் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், ரைட்? State universal law of gravitation. The law states that every particle of matter in this universe attracts every other particle with a force. என்ன பண்ண போகுது? The law states that every particle of matter in this universe attracts every other particle with a force. This force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between. ஐயோ என்னடா இது, என்னென்னமோ போகுது, அழிங்க கோட்டை அழிங்க, மெதுவாக படிப்போம். The law states that every particle of a matter, ஒரு மேட்ரு, எந்த மேட்ரு எடுத்துக்கிட்டாலும், இந்த உலகத்தில் எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் யூனிவர்ஸ் லெவல் இருக்கு, அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிக்கல். எப்பயுமே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க என்ன பண்ண போகிறாங்களா, they are going to attract, ரைட்டா? ரைட்டா? they are going to attract. This force is directly proportional in the attractive force. This attractive force is directly proportional to the product of their masses, ரைட்டா? அந்த ப்ராடக்ட் இப்போ என் கையை அட்ராக்ட் பண்ணுது, அப்போ இதோட மாசையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். the force, அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, directly proportional to product of their masses and inversely proportional to the square of the distance. இவங்க ரெண்டு பேரும் நல்லா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது எதுக்கு ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது? இவங்க ரெண்டு பேரோட, ரைட்டா? இவங்க ரெண்டு பேரோட மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலோ, அவங்க ரெண்டு பேரும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த பேனை தான் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஸ்கொயரில் இருக்க போதும், ரைட்டா? இந்த கொஸ்டின் இன்றைக்கி ரிவிஷனில் கேட்டாங்களா? எப்படி? எஸ், நம்மளோட குறி வச்சா விழணும், அந்த மாதிரி நம்மளோட குறி தப்பவே தப்பாது, ரைட்டா? The direction of the force acts along the line joining the masses, ரைட்டா? டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது? எந்த லைனில், எந்த நேர்கோட்டில் அந்த ரெண்டு மாசம் ஜாயின் ஆகுதோ அந்த பக்கத்தில் இருக்க போகுது, ரைட்டா? அடுத்து சுச்சோ வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஹைப்பர்மெட்ரோபியா? மயோப்பியா மாதிரி ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு என்னெல்லாம் இருக்குது? ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு என்னெல்லாம் இருக்க போகுது, ரைட்டா? ஹைப்பர்மெட்ரோபியா, ப்ராக்டிக்கல் திங்கக்கிழமை தானடா பார்க்கலாம்டா ப்ராக்டிக்கலுக்கு, சரியா? யாரா அவன் 8th தீமினல் பேட்ச்லாம் கேட்குறான்? இப்போதைக்கு இல்லைடா, வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இட், ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம், பார்த்துக்கலாம். குறி வச்சா இற விழுகணும், டே குறி வச்சா இற விழுகணும், அதானடா கரெக்டு. இற வச்சா குறி விழுகணுமா? நீ காமெடி பண்ணுறியா சாரோ? வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஹைப்பர்மெட்ரோபியா? டியூ டு ஏஜிங், வயசானனால. ஒரு சார் மாதிரி, ரைட்டா? சாருக்குலாம் வயசாகிடுச்சுல, அதான். ஓகே, எனக்கு எவ்வளோ வயசு இருக்கும் சொல்லுங்கள்? ஆல்ரெடி ஒன்ட்டையும் கேட்டிருப்பேன், நீ இன்னும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டியூ டு ஏஜிங்
ciliary muscles become weak and the eye lens is becoming rigid, and also the eye loses its power of accommodation. Oh my god, பாத்தியா டேய் தயவு செஞ்சு தப்பா தயவு செஞ்சு எனக்கு வயசாகிடுச்சு தாண்டா. ஆனால் அதுக்காக ரொம்ப வயசெல்லாம் போடாது, பிக்சருவேன் அட்டி வெளுக்க போகிறேன். அதுக்காக 41லாம் பார்த்தா எப்படி தெரியுது ஏண்டா? அவ்வளோ வயசான மாதிரியாடா தெரியுறேன் ஏண்டா? 35 to 45 வரையும். ஓ மை காட் டேய் 45 வயசில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? உங்களோட அம்மா அப்பாவுக்கு 45 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக? இருக்கலாம் அவங்களுக்கு. வெரி பேட்ரா. ஜஸ்ட் 33 தாண்டா ஆகுது, ஜஸ்ட் 33 ரைட்டா? ஜஸ்ட் 33 ரைட்டா? சின்ன வயசு தான், ரொம்ப வயசுலாம் இல்லை, ஜஸ்ட் 33. 33 110 ஓகே. எக்ஸாக்ட்லி 33. எனக்கு 5 வயசில், என் பொண்ணுக்கு தான் 5 வயசு ரைட்டா? மை டாட்டர் இஸ் 5 years ஓல்டு ரைட்டா? டீச்சர்ஸ்லேயே வயசான டீச்சர் நான் தான்டா. டீச்சர்ஸ் கேங் இருக்காங்க நம்மளோட ஹெட்ட எல்லா டீச்சர்லேயும் முதியோர். நான் தான் முதியோர் பென்ஷன் வாங்குறேன், நான் முதியோர் ரைட்டா? மீது எல்லாருமே எங்கே இருக்கிறதுலே ரொம்ப எங்கே யார் தெரியுமா? ஐ திங்க் தமிழன் சார்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலே ரொம்ப. இல்லை தமிழன் சார் இல்லை, ஆஷா மேம் நினைக்கிறேன். ஓகே அதான் இம்மார்ட்டலா. சரி வாங்க மாடல் கொஷின் நான் லைவ் எடுத்துகிட்டு இருக்கவே எப்படா செக் பண்ண முடியும்? நான் செக் பண்ணுறேன் ரைட்டா? அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரைட்டா? முதியோர் பென்ஷன் வாங்குறேன்னா நீங்கள் கூப்பிட்டு போயிடுமே, தாத்தானே கூப்பிட்டுக்கலாம் ரைட்டா? ஸ்ராவணி மேம்க்கு அவ்வளோ வயசாகல ரைட்டா? யாழ் சார்லாம் எங்கு தான், யாழ்னியன் சார்லாம் எங்கு தான். நான் தான் ரொம்ப வயசானவன். ஆனால் நாங்கள் எல்லோரும் படித்தது, நாங்கள்லாம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி படித்தவங்க. ஏன்னா நீ படிக்கிற புக்கெல்லாம் நாங்கள் படிக்கலை, அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் முடிச்சிட்டோம் சரியா? அந்த மாதிரி. சரி வாங்க வயசானனால பாரு எங்கே ஆரம்பிச்சு எங்கே போய்ட்டு. ஆனால் எனக்கு ஹைப்பர் மெட்ரோபியா இல்லை சரியா? எனக்கு வயசாயிடுச்சுன்னு எனக்கு ஹைப்பர் மெட்ரோபியா இருக்குன்னு மட்டும் நினச்சிடாத. எனக்கு நல்லா தெரியும் கண் ரைட்டா? எனக்கு கண் பார்வைலாம் கிடையாது ரைட்டா? கண் பார்வையில் குறை எதுவும் கிடையாது ரைட்டா? நல்லா எனக்கு தெரியும். ஓகே ரைட். ஹைப்பர்மெட்ரோபியா டியூ டு ஏஜிங் ciliary muscles become weak and the eye lenses become rigid. லென்ஸ் எல்லாம் அப்படியே இறுகி போயிடுதான் ரைட்டா? இறுகி போயிடுது, ஃப்ளெக்சிபிள் எல்லாமே இறுகி போயிடுதான். ஸோ அப்போ அண்ட் ஆல்சோ ஐ லாஸஸ் இட்ஸ் பவர் ஆஃப் அக்கமடேஷன். அப்படியே உத்து பார்க்குறதுக்கு பவர்லாம் என்ன பண்ண மாட்டேங்குது, அது வர மாட்டேங்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் வயசானவங்களால் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியாது, வேறு தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. அதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை, பக்கத்தில் இருக்கிறத பார்க்க இப்படி சுருக்கி பார்க்கணும். அவங்களாம் பார்த்துருக்கேன், பேப்பர் படிக்கிற இப்படி தள்ளி வச்சு படிப்பாங்க, பக்கத்தில் வச்சு படிக்க மாட்டாங்க. நம்மளாம் என்ன பண்ணோம், பக்கத்தில் வச்சு படிப்போம். ஏன்னா நம்மளுக்கு தூரத்தில் வச்சா தெரியாது. நமக்கு மீன்ஸ் உனக்கு சரியா? நானும் நீயும் ஒன்று தானே, பார்த்துக்கலாம். ஓல்டேஜ் ஹைப்பர் மெட்ரோபியா ரைட்டா? ஓல்டேஜ் ஹைப்பர் மெட்ரோபியா. ஓகே, என் மண்டலில் ஒரு கொஷின் உருவாயிருச்சு. ஓகே அது ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு காலத்தில் நான் வந்து மயோப்பியா பேஷண்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் மயோப்பியா பேஷண்ட் இல்லை. நான் வந்து அதுக்கப்புறம் சரியாகி நான் வந்து லாசிக் சர்ஜரி பண்ணிட்டேன், லேசர் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் வந்து கண்ணாடிலாம் போட்டதில்லை. ஒரு காலத்தில் கண்ணாடிலாம் போட்டிருந்தேன். உனக்கு காட்டுறேன் ஒரு நாள் ரைட்டா? ஒரு நாள் உனக்கு காட்டுறேன் என்னோட அது என்னது கண்ணாடி போட்ட இமேஜஸ்லாம் காட்டுறேன். சரி, இப்போ எனக்கு என்ன கொஷின், ஒரு கொஷின் மண்டையில் உதிச்சிருக்கு. என்ன கொஷின்? என் மண்டையில் உதிச்சா உன் மண்டையிலே உதிச்சிருக்கணும். எதை பற்றி? இப்போ வந்து நம்ம ஹைப்பர் மெட்ரோபியா மயோப்பியா பற்றி பேசுகிறோம். அப்போ அடுத்து எதை பற்றி பேசணும்? அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டவங்க யார்? என்னது வாட் இஸ் தட்? இட் கேன் பி கரெக்டட் பை கான்வெக்ஸா கான்கேவா? கான்வெக்ஸா கான்கேவா கரெக்ட் பண்ணுறது. இது எப்படி கரெக்ட் பண்ணுறது? ஹைப்பர் மெட்ரோபியாவை எப்படி கரெக்ட் பண்ணுறது? லென்ஸு. எஸ், ஹைப்பர் மெட்ரோபியாவை கரெக்ட் பண்ணுற லென்ஸுக்கு பேர் என்ன? எந்த லென்ஸு? சொல்லுங்கள். ஹைப்பர் மெட்ரோபியாவுக்கு என்ன லென்ஸ் தேவை? ஹைப்பர் மெட்ரோபியா வயசானவங்க வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துருக்காங்க ரைட்டா? வயசாகிடுச்சுல அவங்களுக்கு, வயசானால வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. சயின்ஸ் சார் என்ன பண்ணிட்டாரு, உங்களோட கேப்டனு வயசாகிடுச்சுன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகியிருக்காரு, அதனால ஹைப்பர் மெட்ரோபியா அவருக்கு இல்லை, பட் வந்தால் வெக்ஸ் ஆகிடுவார், அதனால கான்வெக்ஸ் ரைட்டா? அதனால கான்வெக்ஸ் லென்ஸ், ஹைப்பர் மெட்ரோபியா கான்வெக்ஸ். மயோப்பியாவில் யார்? நீங்களாம் ஒரு பெரிய கொகுக்குள்ளே போட்டாலும் அதுலேருந்து சூப்பராக வந்துடுவீங்க ரைட்டா? கேவ், உங்களெல்லாம் ஒரு கேவுக்குள்ளே போட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுலேருந்து சீக்கிரமாக தப்பிச்சு வந்துடுவீங்க ரைட்டா? தட் இஸ் கான்கேவ் லென்ஸ் ரைட்டா? மயோப்பியாவுக்கு
கான்கேவ் லென்ஸு ரைட்டாக மயோப்பியாவுக்கு கான்கேவ் லென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு மேலே என்னால் க்ளூ சொல்ல முடியாது. என்னை நானே அவ்வளோ தூரம் கழுவி உனக்காக என்னை நான் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி வயசானவன்னு சொல்லி எனக்கு கண்ணு தெரியாதுன்னா சொல்லி சொல்கிறேன். தயவு செஞ்சு போய் எக்ஸாமில் நல்லா எழுதிட்டு வந்துடு ரைட்டா. ரைட்டா. திருப்பூரில் ஒரு பையன் இறந்து போயிட்டான். எதுக்கு இறந்து போயிட்டான்? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? நேம் 3 animals which can hear ultrasonic vibration. நான் என்ன சொன்னாலும் இதை தாண்டி நீ ஒரு பதில் சொல்லுவேன். அந்த பதிலை போடு சாட்டில். அந்த பதிலை நான் எப்பயுமே இது 3 தான் சொல்லுவேன். நீ இது பார்த்தாதுன்னு ஒரு பதில் சொல்லுவேன். அந்த பதில் என்ன சொல்லு? இங்கே என்னது? டாகு, பேட்டு, டால்ஃபின். நீங்கள் சொல்லுங்கள். இதை நான் சொன்னால் நீ வேறு ஒன்று சொல்லுவியே சம்மந்தமே இல்லாமல். ரைட், அது ஒன்று இருக்குது. கேட்டா? டே அதுக்காக உனக்கு தெரிஞ்ச எல்லா அனிமல்ஸ் பேரையும் சொல்லாத. மஸ்கிட்டோ ரைட்டா. மஸ்கிட்டோ மஸ்கிட்டோ. கொசு பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடும்ல, அதான் அந்த மஸ்கிட்டோ ரைட்டா. பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடும். ரைட். ஸோ பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடும், அதுதான் ரைட்டா. அதான் மஸ்கிட்டோ. அடுத்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். அணு மற்றும் மூலக்கூறுக்கு இடையேயான வேறுபாடு. அணு மற்றும் மூலக்கூறுக்கான இடையே ரைட்டா. An atom is the smallest particle of an element ரைட்டா. ஆட்டம்ங்கிறது என்னது? இருக்கிறதுலே ஒரு மிகச்சிறிய பார்ட்டிகல் ரைட்டா. இருக்கிறதுலே மிகச்சிறிய பார்ட்டிகல். A molecule is the smallest particle of an element or a compound ரைட்டா. மாலிகுல்ன்றது இருக்கிறதுலே சின்ன ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டோட ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகலாக இருக்கலாம் அல்லது ஒரு காம்பவுண்டோட தான் இருக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் அடித்தா சூசைட் பண்ணிட்டானா? அவ்வளோவா டீச்சர் அடிச்சிருக்க போகிறாங்க. ஏன்னா டீச்சர் அடித்தா நல்லதுக்கு தானே. எங்களெல்லாம் எப்படி தெரியும்? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் அந்த ஸ்கூலில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்கெல்லாம் இருக்காங்க இன்னும் ரைட்டா. எப்படி தெரியுமா அடிப்பாங்க? ஸ்கேலை எடுத்துக்கிட்டு மொட்டிக்கு கீழே அப்படி அடிப்பாங்க. வீட்டுக்கு வந்தால் வரி குதிரை மாதிரி தான் இருக்கும், அப்படியே ரெட் கலரில் வரி குதிரை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அடிப்பாங்க. உங்களெல்லாம் திட்டக்கூட முடியலைன்னா யூ கைஸ் ஆர் நாட் ஈவன் ஹேவிங் தேட் ஒரு 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 நெகட்டிவிட்டியவோ அல்லது நம்மளை திட்டினாங்களா அதை தாங்கிக்கிற அளவுக்கு சக்தியே இல்லை. ஸோ ஃபீபிள்னு சொல்லுவாங்க. ஃபீபிள்னால் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க. ரொம்ப 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 தப்பு. கிளாஸில் டீச்சர் அடித்தே இருந்து போயிட்டானா? எல்கேஜி ஸ்டூடெண்ட்டா? ஓ மை காட். ஓகே 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 ரைட் ரைட். என்ன விஷயம் தெரியாமல் நான் சொல்லிட்டேன் ரைட்டா. எல்கேஜி ஸ்டூடெண்ட் ஏன் அடித்தாங்க? தேங்க்யூ கேஎம்எஸ்கே. குட் குட் குட். வேணாம் வேணாம், நம்ம டே கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். கரெக்டாக கடைசியில் பேசுவோம். கடைசி 9 மணி ஆச்சுடா. 22வது கொஸ்டினில் தான் இருக்குது. அப்புறம் நான் பார்ட் 2க்கு போயிடுவேன். பார்ட் 2 போட்டுருவேன் ரைட்டா. வாங்க 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 வாங்க. Atom is the smallest particle of element. A molecule is the smallest particle of element or a compound. Atom does not exist in free state except in noble gas. Molecule exists in free state right? Molecule exists in free state. Atom does not exist in free state except noble gas. Noble gas தவிர எப்பயுமே என்ன அப்படின்னா இது ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்காது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா molecule exists in a free state except some of noble gas. Other atoms are highly reactive. noble gas தவிர மீதி எல்லா எலமெண்ட்ஸும் பயங்கரமான ரியாக்டிவ். கட 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 கடன்னு என்ன பண்ணுவாங்க? போய் ரியாக்ட் பண்ணுவாங்க. மாலிகூல்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ். அவங்க தான் ஸ்டேபிள் ஆகிட்டாங்களே, ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணி ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. அவங்க வேறு யாரோடையும் பெருசாக போய் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆட்டம்ஸ் டஸ் நாட் ஹாவ் அ கெமிக்கல் பாண்டு. ஆட்டமுக்கு கெமிக்கல் பாண்டு தேவையில்லை, ஆனால் மாலிகூல்ஸ்க்கு கெமிக்கல் பாண்டு தேவை. ஆட்டம் தனியாக தானே இருக்குது, நான் பாட்டுக்கு இருக்கலாம், பாண்டு தேவையில்லை. யாரோ ஒருத்தவங்களோட சேரணும்னா எனக்கு அதுக்கு பாண்டு தேவை. சரியா? தட்ஸ் இட். Why do aquatic animals live in colder region? இதெல்லாம் தாறுமாறான கொஸ்டின் ரைட்டா. Aquatic animals live more in colder region because the solubility of O2 in water is more at low temperature. எப்போல்லாம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் solubility வந்து எப்படி இருக்குமா? ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. Therefore the amount of dissolved O2 is more in water of colder region ரைட்டா. கோல்டர் ரீஜனில் அதிகமான அளவுக்கு என்ன பண்ணுமா? ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும் ரைட்டா. டே அது தமிழில் மாற்றி சொல்லணும்டா. தமிழில் என்ன தெரியுமோ அதை தான் சொல்லுவாங்க ரைட்டா. பிஆர்எஸ் தமிழில் என்ன தெரியுமோ அதை தான் சொல்லுவாங்க ரைட்டா. ஹைப்பர் மெட்ரோபியானா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிறது தெரியும், அதனால் அது பேர் தூர பார்வை. அது மயோப்பியானா மயோப்பியாவில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறது தெரியும், அதனால் அவங்க பேர் வந்து கிட்ட பார்வை. ஸோ தமிழ் மீடியத்தில் ஆப்போசிட்டாக இருக்கும். ரைட், வெரி குட் சோனிகா. சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஸோ ஐயூபேக் நேம் இது என்னது? சிஹெச்ஓ இருந்தால் ஆல்டிகைடு, CH3 இருக்குது, 2 C இருக்குது, அப்போ என்னது? எத்து. 2 C இருந்தால் எத்தி விடு, ஒரு எத்து போடு, எத்து
எல்லாமே சிங்கிள் பாண்டு எத்தன் ஆல்டிகைடு. அப்போ ஆல்டிகைட்னா ஏஎல் போடணும், எத்தனைல். ரைட்டா, எத்தனைல். என்னது இது? எத்தனைல். இது ஆசிடு, இது ஆசிட் இல்லை, கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் 1 2 3. அப்போ ஈத்து ப்ரோப்பு ப்ரோப்பன், கீட்டோன் இருந்தால் ஓஎன்இ சேர்த்ததுன்னு ப்ரோப்பனோன். ரைட்டா, திஸ் இஸ் ப்ரோப்பனோன், திஸ் இஸ் ப்ரோப்பனோன். ரைட், பிரேக் விட்றதுக்குலாம் நேரமே இல்லைப்பா தங்கங்களா, வாங்க வாங்க. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்வ் இன் ஹார்ட்? ஹார்ட்டில் எதுக்கு வேல்வ்ஸ் இருக்கணும்? ஹார்ட்டில் வேல்வ்ஸ் இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? ரைட்டா, வேல்வு எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, அதாவது நம்ம ஆட்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலே உடனே ஃபாஸ்ட்டாக. ரைட்டா, நல்ல கவனி. அதாவது 2 கார்பன் இருந்தால் அது பேர் என்னது? எத்து. எனக்கு தெரிஞ்ச பார்ட் 2 கன்ஃபார்மு, சரியா? எத். எல்லாமே சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது. ரைட்டா, இதை நான் டீட்டெயிலாக எழுதி காட்டுறேன் பாரு. CH3 CHO இப்படி தான் இருக்கும். இதான் ஆக்சுவல். 2 கார்பன் இருக்கிறனால எத்து, சிங்கிள் பாண்ட் அதனால ஏஎன் போடணும். அடுத்து CHOங்கிறது ஆல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப்பு, ஆல்டிஹைடு. ரைட்டா, ஆல்டிஹைடுங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப்பு. ரைட்டா, ஐயூபேக்கு நீங்கள் படிக்கலைன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது புரியாது. ஸோ அதனால் பெட்டர் கோ அண்ட் சி 11th சாப்டர் வீடியோ. இல்லை நான் இப்போ சொல்கிறது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கொஷினுக்கு மட்டும் வந்தால் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஆல்டிகைட் இருந்துச்சுன்னா பேருக்கு பின்னாடி ஏஎல் சேர்த்து எழுதணும். அப்போ எத்தனேல். ரைட்டா, எத்து அண்ட் நேல், எத்தனேல் அப்படின்னு அர்த்தம். அதே இது இங்கே. ரைட்டா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட் O CH3 இதை தான் அங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எத்தனை கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. அப்போ 1 2 3 மீத்து ஈத்து ப்ரோப்பு. 3 கார்பன் இருந்தால் என்னது? அது மீத்து ஈத்து ப்ரோப்புன்னு வரும். அப்போ ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்டா? சார் இங்கே டபுள் பாண்ட் இருக்கே அப்படின்னு நீ நினப்ப. இந்த டபுள் பாண்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம எந்த டபுள் பாண்டை கன்சிடர் பண்ணணும்? இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கா, கார்பனுக்கும் நடுவில் சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா, அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், வேறு எதையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ ப்ரோப்பு இங்கே சிங்கிள் பாண்ட் எனக்கு. அப்போ ப்ரோப் அண்ட் ஏன் ப்ரோப்பன். அதுக்கப்புறம் C டபுள் பாண்ட் O. இது என்னது அப்படின்னா கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப், கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்பு? கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப். சரியா? வெரி குட். கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பு. கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் பேருக்கு பின்னாடி ONE சேர்த்து எழுதணும். அப்போ இது பேர் என்னது? ப்ரோப்பனோன். ரைட்டா, ப்ரோப்பனோன். ரைட்டா, திஸ் இஸ் ப்ரோப்பனோன். இதுக்கு பேர் என்னது? ப்ரோப்பனோன். சரியா? ரைட். அடுத்து வால்வ்ஸ் இன் ஹார்ட். ஹார்ட்டில் எதுக்கு வால்வ்ஸ் இருக்குது? ஹார்ட்டில் எதுக்கு வால்வ்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வால்வ்ஸோட ப்ராசஸ் என்ன, அது எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, நீ ஒரு டவுட்டுன்னு போடுறதுக்கு பதில் அது என்ன டவுட்டுன்னு போட்டேன்னா அதை நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிவிடுவேன். ரைட்டா, பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட். வால்வ்ஸ் ஆர் த மஸ்குலர் ஃப்ளாப்ஸ். வால்வ்னா வேறு யாரும் இல்லையா, மஸ்குலர் ஃப்ளாப். அப்படியே துணியில் காற்று ஆடிட்டு இருக்க ஃப்ளாப் மாதிரி இருக்குமா? ரைட். that regulates the flow of blood in a single direction and prevents black flow of blood. இதுதான் மெயின் கீவேர்டு, prevent back flow of blood. அதான் அசிட்டோன் எழுதலாம். அசிட்டோன் வந்து காமன் நேம். அசிட்டோன் எழுதுனா தப்பு. ரைட்டா, இது வந்து இந்த கொஷினுக்கு புக்கில் அசிட்டோன்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா, அசிட்டோன் இஸ் ராங்கு. தட் இஸ் நாட் ஐயூபேக் நேம், தட் இஸ் காமன் நேம். ரைட்டா, அது காமன் நேம். சரியா, தட் இஸ் காமன் நேம். ஓகேவா? நான் டீச்சர் ஆனதுலாம் ஒரு ஆக்சிடென்ட்ரா, நான் தெரியாதனமாக டீச்சர் ஆகிட்டேன். draw and label the structure of human sperm. So we will see the sperm or structure in drawing class. Drawing period இருக்குது. ஸோ drawing classல நம்ம பார்க்கலாம். ரைட்டா, we have a drawing period in the next week. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடியுதுல 28ஆம் தேதி முடியுதா? ஸோ அப்போ அந்த 1ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், drawing class வச்சுக்கலாம். ரைட்டா, ரைட். அடுத்து வாட் இஸ் ஸ்க்ராட்ச் டே? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நிறைய பசங்க என்ன அப்படின்னா அந்த கடைசி 23வது படமா அதை வந்து ரொம்ப துச்சமாக நினைக்காது. ரைட்டா, 23வது பாடத்தை மட்டும் நீ துச்சமாக நினச்ச உன்னைய வச்சு செஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு 1 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் கட்டாயம் அந்த லெசன்லேருந்து வரும். ப்ளூ பிரிண்ட் மாதிரி அதில் கட்டாயமாக வரும். ரைட்டா, ரைட்டா, ப்ளூ பிரிண்ட் மாதிரி கட்டாயமாக அதுலேருந்து வரும். அதனால் கவனம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா, ஸ்க்ராட்ச் இஸ் அ சாஃப்ட்வேர் used to create animation. ரைட்டா, ஸ்க்ராட்ச் இஸ் அ சாஃப்ட்வேர் used to create animation, cartoons and games easily. Scratch on the other hand is a visual programming language. It is developed in Massachusetts Institute of Technology MIT Media Lab to make programming easier and more fun to learn. Easy. அதனால் இந்த கொஷினை
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. திஸ் லெசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் we will see later. ஸோ அப்போ முடிஞ்சு 30 கொஷின் வந்துருச்சுன்னா வில் செகண்ட் 30 வில் டூ த ஒன் டாப்பில் மதுர அன்னக்கிளி அந்த மாதிரி என்ன அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி இப்படி தான் பண்ணுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த லெசனை விடாத. அதில் ஒரு 4 கேள்வி இருக்கா, அந்த 4 சின்ன கேள்வி படிக்க முடியாதா? எனக்கு எல்லாம் சத்தியம் பண்ணிப்ப. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு எப்படியா? எனக்கு சத்தியம் பண்ண எல்லாரும், சத்தியம் பண்ணு 23ஆம் பாடம் படிப்பேன்னு சத்தியம் பண்ண எல்லாரும். போய் சத்தியம் பண்ணேன்னு வச்சுக்கோ, சாம விட்டுருவேன், சாமி கண்ணை குத்திரும். சத்தியம் பண்ணு. நான் சிங்கரா? அதெல்லாம் இல்லை. நான் வந்து பாத்ரூம் சிங்கர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ப்ராமிஸ் பண்ணு, பொய் சத்தியம் பண்ண அவனை சாமி நைட்டு வந்து கண்ணை குத்துன்னு நினைக்காது. நான் வந்து கண்ணை குத்துவேன், நானே உன் கண்ணை குத்தி நோண்டி எடுத்துருவேன். ஒழுங்காக 23ஆம் பாடத்தை எவனா படிக்காமல் எக்ஸாம் ஹால்குள்ளே கால் எடுத்து வச்ச பிச்சுப்படுவேன் ரைட்டா. நான் வேணால் நடத்தக்கூட செய்கிறேன், நடத்துகிறேன்னா சொல்லு, நடத்துகிறேன். ஆனால் அதை படிக்காமல் மட்டும் போயிடாத. 23rd லெசனில் 5 சூஸ் இருக்குது, 4 கொஷின் இருக்குது. இதை படிக்கிறது பெரிய விஷயமா, படிச்சிரு ரைட்டா. அதை படிச்சிரு. ஓகே ரைட். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸு, அதுக்கப்புறம் கான்கேவ் லென்ஸ் ரைட்டா. கான்வெக்ஸ் யார்? ஹைப்பர் மெட்ரோபியா ரைட்டா. தாத்தா பாட்டிலாம் வெக்ஸ் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. சார் சயின்ஸ் சார், நான் தானே கேப்டன், நான் தான் வெக்ஸ் ஆகி போயிருக்கேன் ரைட்டா. அதனால தான் ரைட்டா. அடுத்து கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் சூப்பராக ஒரு கோக்கில் போட்டாலும் வெளியே வந்துடுவீங்க ரைட்டா. ஸோ மயோபியா பேஷண்ட்ஸ் தான் கான்கேவ். ஸோ திக்கர் இன் த மிடில் ரைட்டா. மிடில் திக்காக இருக்கும் ரைட்டா. மிடில் திக்காக இருக்கும். இது எட்ஜஸில் திக்காக இருக்க போது இட் ப்ரொடியூஸ் ரியல் இமேஜ், இட் ப்ரொடியூஸ் விர்ச்சுவல் இமேஜ். கன்வர்ஜிங் லென்ஸு, கன்வர்ஜிங்னா இதுக்குள்ளேருந்து அவன் போயிட்டு வந்தாலும் பாயிண்ட்டாக ஒரு இடத்துல பேசுவான், பாயிண்ட்டாக இவங்க எல்லாம் எல்லோரும் கதையாக பேசுவீங்க நீங்களாம் ரைட்டா. நீங்களாம் கதையாக பேசுவீங்க. அதான் டைவர்ஜிங் லென்ஸ் ரைட்டா. இது கன்வர்ஜிங் லென்ஸு. யூஸ் டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா, ட்ரீட் மயோபியா ரைட்டா. ரைட், தட்ஸ் இட். தமிழில் என்னது? குவி லென்ஸ், குழி லென்ஸ்னு இருக்கும் ரைட்டா. தமிழில் குவி லென்ஸ் இருக்கா. குவிந்த லென்ஸு, குழிவான லென்ஸு. விளிம்புகளை விட நடுவில் தடிமனாக இருக்கும். இங்கே என்ன அப்படின்னா, விளிம்புகளை விட நடுவில் மெல்லியதாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, உண்மையான படங்களை உருவாக்கும். இது மெய்நிகர் படங்களை உருவாக்கும். இது ஒரு குவியும் லென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது விரிவடையும் லென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது ஹைப்பர் மெட்ரோபியா, அதாவது தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுத்த போது அது கிச்ச பார்வை. அவ்வளோதான். ஒய் ஆர் சீலிங்ஸ் ஆஃப் கான்சர்ட் ஹால் ரைட்டா. கான்சர்ட் ஹால் ஆர் கர்வ்டு. கான்சர்ட் ஹால்லாம் ஏன் என்ன பண்ணியிருக்காங்க? கர்வார். எஸ், லைக் அ டார்ச் லைட். வெரி குட், டார்ச் லைட். எஸ், okay, right. These are basically curved surface which are used in auditorium and halls to improve the quality of sound. Sound quality improve பண்றதுக்காக curve வச்சிருக்காங்க ரைட்டா. Right. This board is placed such that speaker is at the focus of concave surfaces ரைட்டா. Speaker is forced at the focus of concave surfaces. The sound of the speaker is reflected towards the audience, thus improving the quality of sound heard by the audience ரைட்டா. அதில் பட்டு ஆடியன்ஸ் பக்கம் போகுது ரைட்டா. ஸ்பீக்கர் அந்த பக்கம் இருக்கும், அங்கேருந்து என்ன பண்ண போகுது, அந்த கான்கேவ் சர்ஃபேஸில் போய் பட்டு திரும்பி என்ன பண்ண போகுது, ஆடியன்ஸ் கிட்ட போகிறப்ப சூப்பராக சவுண்ட் எஃபெக்ட் இருக்க போகுது சரியா. அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ பார்ட் 1 நம்ம முடிச்சுக்கலாம். 30 கொஷினோட இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். 30க்கு கம்மியாக தான் படிச்சிருக்கோம். பார்ட் 2ல் மிச்சத்தை நம்ம படிச்சுக்கலாம் சரியா. ரைட். எல்லா கொஷினும் தமிழ்லையும் இருக்குடா, தமிழ்லையும் வச்சுருக்கேன். எல்லா கொஷினும் தமிழ் மீடியமும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட்டா. பிடிஎஃப் கீழே இருக்குது, எடுத்துக்கலாம். செகண்ட் மிட்டமில் கேட்டிருந்தாங்களா? அவ்வளோ ஞாபகம் இருக்கா இன்னும் உங்களுக்கு செகண்ட் மிட்டமில் இருக்குன்னு? ஓகே ரைட். என்ன டவுட்டு, யாருக்கு அதை டவுட் இருக்கா ஜென்ரலாக? தேர்ட் ரிவிஷனில் கேட்டிருந்தாங்களா இந்த கொஷின்? ஓகே சூப்பர். ஃபுல்லாக முடிக்க முடியாது, மணி 9 ஆச்சு. நான் போய் ஆழ்னியை கூப்பிட்டுட்டு போகணும். சரியா. ஓகே ரைட், முடிச்சிடலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிச்ச குழி தோண்டி தூரத்தில் குவி அப்படின்னு. ஆனால் அது தமிழன் சார் கூட ஒரு வீடியோவில் சொன்னார், எனக்கு அது தெரியல. நான் படித்தது தமிழ் மீடியம் இல்லை, அதனால் எனக்கு தெரியல. ஆனால் தமிழ் மீடியத்துக்கு கிளாஸ் எடுத்தனால அதை வந்து தெரிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக சொல்கிறேன். சேவியர் கைட் யூஸ் பண்ணலாமா? எப்போ வந்து சேவியர் கைட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ரைட்டா. யாழ் குகன்லாம் சூப்பராக இருக்காங்க. எஸ், தே ஆர் குட்.
ஸோ நான் போய் அதனால் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். இட்ஸ் டைம் 9 ஆச்சுல. ஸோ இல் கோ ரைட்டா. அது ஏன் இந்த மேக்ஸ் மட்டும் 80? ஆமாடா, இந்த வருஷம் தானே ரெடியூஸ்டு சிலபஸ்ஸு. இந்த வருஷம் தானே ரெடியூஸ்டு சிலபஸ். போன வருஷம் ரெடியூஸ்டு சிலபஸ் இல்லை தமிழ். இதுக்கு முன்னாடி இந்த சாம்பிள் பேப்பர்லாம் அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக அது ஏதோ தப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது வந்து பிஒய்க்யூ இருக்குன்னு சொன்னாங்க. நான் செக் பண்ணுறேன் ரைட்டா. சரி ஓகே. வேதாந்து கிளாஸ் டூரா? நான் வேதாந்து கிளாஸில் இல்லை, நான் வீட்டில் இருக்கேன். இது வந்து ஒரு பேச்சுலர் ரூம் மாதிரி இருக்கும். இங்கே நான் மட்டும்தான் வருவேன், யாருமே வர மாட்டாங்க. இந்த ரூம் எனக்காக படைக்கப்பட்டது. நான் மட்டும்தான் வருவேன், நான் மட்டும்தான் இருப்பேன், யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. இது வந்து பயங்கரமாக இருக்கும் ரைட்டா. இது வந்து ஒரு பேச்சுலர் ரூமில் நீ பார்த்துருந்தேன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நீ பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட ரூம். அதனால் இது வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ரைட்டா, விசித்திரமாக இருக்கும். அதனால் பயமாக இருக்கா? ஓ, நேற்றே போட்டிருந்தா எழுதிருப்பியா? நான் சொன்னதெல்லாம் தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்துருந்துச்சா? சரி ஓகே, ரைட். சரி ஓகே, சரிப்பா, ரைட். டாட்டா, பாய், see you. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? PDF கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரைட்டா. பாய். சயின்ஸில் சென்டம் எடுக்கிறோம் சோனிகா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம வெறித்தனமாக